ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பாட்டி வந்திருக்காங்க. உடனே பாட்டி வந்து ராசா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜனை பார்க்கலான்னு உள்ளே போக எடுக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி தடுத்து நிறுத்துறாங்க. நில்லு, யாரை கேட்டு இங்கே என் புருஷனை பார்க்க வந்தேன். இங்கே பாரு, என் புருஷனை பார்க்குற எந்த ஒரு உரிமையும் உனக்கு கிடையாது. ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும், அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? உள்ள உயிருக்காக போராடிட்டு இருக்கிறது பாட்டியோட புள்ளம்மா. அவங்க பார்க்காம வேற யாருமா பார்க்கறது? பாட்டி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு ரேவதி பாட்டிக்கு ஆதரவாக பேசினதும் உடனே சாமுண்டீஸ்வரி கோபப்படுறாங்க. இங்கே பாரு, அவ்வளோதான் ரேவதி, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு. அப்படி மீறி என் புருஷனை பார்த்த அவ்வளோதான் அப்படின்னதும், அத்தை ப்ளீஸ் அத்தை, இது சண்டை போடுற நேரம் இல்லை, தயவு பண்ணி பாட்டியை பார்க்க விடுங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு மயில் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினதும், மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்றும் புரியாது, நான் சொன்னது தான், என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும், அம்மா போதும் நிறுத்துங்கம்மா, இங்கே பாருங்க, நீங்களா சுயமாக ஒரு முடிவெடுக்கிறதால தான் இன்னைக்கு எங்கள் அப்பா இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்காரு. சொல்ல போனால் முழுக்க முழுக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ஒருத்தையும் மட்டும்தான். பாட்டி நினைச்சா உங்களுக்கு தான் பார்க்கறதுக்கு எந்த ஒரு தகுதி இல்லைன்னு உங்களை பார்க்க விடாம தடுத்து நிறுத்தணும். அதை முதல்ல யோசிச்சு பேசுங்க அப்படின்னதும், ரேவதி என்ன பேசிட்டு இருக்க நீ? நேற்று வந்த கிழவிக்காக பெத்து இத்தனை வருஷமா வளர்த்த உன் அம்மாவே எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும், ஆமாம்மா நீங்க தான் அப்படி பேச வைக்கிறீங்க, எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கம்மா, இதுக்கு நீங்க தான் காரணம் இல்லைன்னு அப்பா எத்தனை பாட்டி சொன்னாரு. கட்டண புருஷனோட பேச்சு நம்ப வைக்க இல்லை, இப்போ பாட்டியை பார்க்க வேணாம் அது தின்னு தடுக்கிறீங்களே, உங்களுக்கு என்னம்மா தகுதி இருக்கு? தயவு பண்ணி உங்களை கெஞ்சி கேட்குறேம்மா, என்ன கூட பேச வைக்காதீங்க. பாட்டி அப்பாவை பார்ப்பாங்க, பாட்டி நீங்க வாங்க போகலாம் அப்படின்னுட்டு ரேவதி சாமுண்டீஸ்வரியை மீறி பாட்டியை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க. ராஜா, ஒன்றுனா இந்த நிலைமை இல்லையாப்பா பார்க்கணும், கடவுளே, ஏற்கனவே என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டா, இப்போ இந்த பாட்டி கும்பாபிஷேகம் நடக்கிறன்னு இருக்கிறப்போ என் புள்ள உயிருக்காக போராடுறானே முருகா, எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க பாட்டி. உடனே ரேவதி ஆறுதல் படுத்துறாங்க. பாட்டி, என் அப்பாவோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவருக்கு ஒன்றும் ஆகாது, மறுபடியும் நம்ம கிட்ட திரும்பி வருவாரு பாட்டி, நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி பாட்டியை ஆறுதல் படுத்துறாங்க. கண்ணுங்களா, உங்களுக்கு தான் நான் ஆறுதல் சொல்லணும், ஆனா இந்த வயசுல நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாயிடுச்சு முருகா, எப்படியோ என் பிள்ளைய காப்பாத்துரு அப்படின்னு பாட்டியை எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸு வந்து, இங்கே பாருங்கம்மா, பேஷண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வெளியில் போயிடுங்க அப்படின்னதும், அம்மா எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்திரு அப்படின்னு நர்ஸுக்கிட்ட வந்து அழுதுட்டு பாட்டியும் ரேவதியும் வெளியில் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தியும் வந்துடுறாங்க. அப்போது டாக்டர் வராங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு நாளைக்கே ஆப்ரேஷன் நடக்கும், ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குரிய டாக்டர்ஸை நாங்கள் வரவழைச்சிருக்கோம், நாளைக்கு அவங்க வந்ததும் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவர் கண்டிப்பாக பொழைக்கிறதும் பொழைக்காததும் அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது, கடவுள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனதும் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அழாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு எல்லாரும் சாமுண்டீஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்சு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சிவனாண்டியை பார்க்க வராங்க. இங்கே பாருங்க, நமக்கு அந்த ராஜனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நல்ல சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா கும்பாபிஷேகமும் நடக்காது, சாமுண்டீஸ்வரி குடும்பமும் ஒன்று சேராது அப்படின்னதும், என்ன சொல்கிற சந்திரா அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க. ஆமாங்க, மாமாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 டாக்டர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து வராங்க, அவங்கள நாம் தூக்கி நம்ம கஸ்டடியில் வச்சுட்டு நம்மளோட 2 பேர் வந்து அங்கே டாக்டர் விஷம் போட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் நான் கொடுக்குற இந்த ஊஷை போட்டால் போதும், மாமாவுக்கு நெஞ்சு வலி ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல உயிர் போயிடும் அப்படின்னதும்,
சந்திரா திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் அந்த கார்த்தியால் எந்த இடையூறும் வராதில்ல அப்படின்னதும் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, நம்மளோட திட்டத்தை அவனால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சந்திரா சிவனாண்டிக்கிட்ட சொன்னதும் சரி சந்திரா அப்படியே பண்ணிடலாம்ங்கிற மாதிரி பண்ணிட்டு உடனே பார்த்தோம்னா மறுநாள் காலையில் அந்த உண்மையான டாக்டர்ஸ் வர வழியில் நம்ம சிவனாண்டியோட ஆட்கள் வழிமறைச்சி 2 பேரையும் நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டுடுறாங்க. இங்கே பாருங்க எப்படியோ உண்மையான டாக்டர்ஸை தூக்கியாச்சு, இவங்க ட்ரெஸ்ஸை நம்ம ஆளுகளுக்கு கொடுத்து அவங்கள டாக்டர் விஷயத்தில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னதும் சிவனாண்டியும் அப்படி பண்ணி 2 ரவுடிங்களை 2 அவங்களோட ஆட்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர் அவங்க 2 பேரும் டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு நம்ம ராஜனோட ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறாங்க. அப்போது போகிறதுக்கு முன்னாடி குடும்பமே ஓடி வந்து டாக்டர் என் புருஷனை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு போதும், கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியோட ஆட்கள் டாக்டர் வேஷம் போட்டு நம்ம ராஜனோட ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த ஊசியை வந்து பார்க்குறாங்க, இதை எப்படியாச்சும் போடணும் அப்படின்னுட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. அப்போது கார்த்தி அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, டாக்டர் எப்படியோ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா அப்படின்னதும் உடனே அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறீங்க கார்த்தி, வெளியூர்லேருந்து நாங்கள் கூப்பிட்ட டாக்டர்ஸ் வந்துட்டாங்களா, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்னது, என்ன சொல்கிறீங்க டாக்டர், அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டாங்களே, இந்நேரம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னது, என்ன சொல்கிறீங்க கார்த்தி, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நானும் இருக்கேன் இல்லை, நானும் தேட்டருக்குள்ளே போகாமல் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னதும் உடனே கார்த்தி அதிர்ச்சி ஆகிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருக்கிற சிவனாண்டியோட ஆட்கள் சந்திரா சொன்ன அந்த ஒரு ஊசை எடுத்து நம்ம ராஜனுக்கு போடலான்னு எடுக்கிறாங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஏய் யாரா நீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களோட கழுத்து சட்டையை வந்து பிடிக்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா அந்த 2 பேரும் ஊசை கீழே போட்டுட்டு கார்த்தியையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை சாமுண்டீஸ்வரி குடும்பமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது டாக்டர்ஸ் இந்த வேகத்தில் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க, ஐயோ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோமே, இந்த வாட்டியும் போட்ட பிளான் ஒத்துக்கிச்சே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. சகல என்ன ஆச்சுப்பா, ஏன் டாக்டர்ஸ் ஓடுறாங்க, ஐயோ அவங்க டாக்டர்ஸே இல்லைங்க, மாமா கதையை முடிக்க வந்திருக்காங்க, ஆனால் அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னதும் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி பாட்டி சாமுண்டீஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க. உடனே டாக்டர்ஸ் அந்த ஊசியை எடுத்து செக் பண்ணிட்டு காட்டி, இந்த ஊசி ஒன்றும் சாதாரண ஊசி கிடையாது, இதை போட்டதும் அவருக்கு ஆர்டிஃபிஷியலாகவே நெஞ்சு வலி வந்திருக்கும் அப்படின்னதும் ஐயோ கடவுளே என் புருஷனுக்கு எதிரியா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ காட்டி நம்ம சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்களும் அந்த சிவனாண்டியும் சேர்ந்து கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ பார்த்தோன்னா கண்டிப்பாக சந்திரா கழுத்தை பிடிச்சி 2 மிரட்டினாலே உண்மையை கக்கிடுவாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.